என்ன அப்படின்னா, அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆவை ஓதணும். ஹதீஸ்ல வருகிறது. இந்த துஆ தெரியுமா? அஊது பில்லாஹில் அஸீம், அஊது பில்லாஹ். அப்ப இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன். அஸீம், மகத்துவமிக்க இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன். ஒபி வஜ்ஹில் கரீம், சங்கையான இறைவனுடைய முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன். சுல்தானில் கதீர், முடிவே இல்லாத அதிகாரத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகிறேன், பாதுகாப்பு வேண்டுகிறேன். யாரை விட்டோம்? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆ ஓய்தான் வரணும். அப்ப ஷைத்தானிடமிருந்து மகத்துவமிக்க அல்லாஹுவை கொண்டு, முடிவு பெறாத அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, சங்கையான அல்லாஹுடைய திருமுகத்தை கொண்டு யாரிடமிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன்? ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். எந்த துஆ ஓய்வு? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நீ ஓதலைன்னா நீனே சைத்தானா போயிடுவ. நீ இந்த துஆ ஓதிட்டு வரலன்னா பள்ளிவாசல் யார் சைத்தான்? நாம தான் சைத்தான். பள்ளிவாசல் அரட்டை அடிக்கிறது, பள்ளிவாசல்ல பேசுறது, பள்ளிவாசல்ல சத்தம் போடுறது, சைத்தானுடைய வேலை நம்ம வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் இந்த துஆவை ஓதிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர் என்ன ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டார். மற்ற ஏனைய நாட்களில் ஷைத்தானிடமிருந்து அவர் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்.